ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மெமரி ஸ்குவாட். இது எதுக்கு நான் இந்த ஒரு சாங் வரும் பாருங்கள். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. அதே தாங்க, இந்த சேனல் அதே தான் பண்ண போகிறோம். மெமரிஸ், உங்களோட சந்தோஷமான அழகான மெமரிஸை திரும்ப கொண்டு வந்து இந்த பரபரப்பான வாழ்க்கையில் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறோம். இது வெறும் சேனல் இல்லை, நம்ம எல்லாரோட வாழ்க்கை கதைகளையும் பகிர்ந்துக்க போகிற ஒரு சின்ன ஃபேமிலி. வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நடந்தாலும் சில நினைவுகள் மட்டும் நம்ம மனசை விட்டு போகவே போகாது இல்லையா? ஆமாம் தானே. அதில் நீங்கள் பெஸ்ட்டாக எதை சொல்லுவீங்க? நான் பெஸ்ட்டாக என்னோடய ஸ்கூல் லைஃபு, இந்த ஸ்கூல் பெஞ்செலாம் எனக்குலாம் வந்து 6th to 12th தாங்க ஸ்கூல் பெஞ்செலாம். 1st standard to 5th standardலாம் கீழே தரையில் தான். அந்த சமணம் போட்டெல்லாம் என்னால் உட்காரவே முடியாது. இருந்தாலும் அந்த 5 வருஷம் உட்காந்தேன். நண்பர்களோடு செஞ்ச சேட்டை, அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் கிரவுண்டு, காலேஜ் கார்டனு, அந்த காலேஜ் பஸ்ஸில் நடக்கிற வேடிக்கையான நிகழ்வுகள், காதல், சைட்டு, நம்ம ஃபேமிலி, குடும்பம். அந்த காலத்துலலாம் குடும்பத்தோடு உட்காந்து வெளியில் உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய நினைவுகள். ஃபார்மர் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும். அப்போல்லாம் வந்து விவசாயம், மழை வெயில் எதையுமே பார்க்காம வயலில் வேலை செய்வாங்க. மழை பெய்கிறப்போ நாற்று நடுறது, களை பறிக்கிறது, மொட்டை வெயிலாக இருந்தாலும் களை பறிக்கிறது, இது எல்லாம் அப்போ பண்ணுவாங்க. விறுவிறுத்து பயங்கரமாக இருக்கும். இப்போல்லாம் ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. ஃபோன்லேயே வேலை பார்க்குறது, லேப்டாப்பில் வேலை பார்க்குறது, அந்த ஒரு ஆக்டிவான ஒர்க்கு இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிறதில்ல. பாடிக்கு ஆக்டிவான ஒர்க் இருக்கிறதில்ல, ஆனால் மைண்டு ஆக்டிவாக இருக்குது. எனி டைம் மைண்ட் ஆக்டிவாக இருக்கக்கூடாதுல்ல, மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவையில்ல. வேலை பொறுப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பாருங்களேன், அந்த நாட்கள் தான் நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதனால தான் இந்த மெமரி ஸ்குவாட். நீங்கள் நம்ம பழைய நினைவுகளை மட்டும் பற்றி பேச போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்கள், சந்தித்த சவால்கள், கிடைச்ச சந்தோஷங்கள் எல்லாத்தையும் பேச போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை கேட்கவும் சொல்லவும் அதுக்கான இடம்தான் இருக்காது. சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களோட சந்தோஷம். அந்த மாதிரி யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குடும்பம் இருக்குது, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கும், ஃபேமிலியாகவும் இருக்கும். சரி நண்பர்களே, வாங்க, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவு என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயணத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாம். திஸ் இஸ் மெமரி ஸ்குவாட்.